அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு வந்து ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி மாசி 20 ஐயா வைகுன்றது. அவரை பத்தி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அந்த தாமரைப்பூ போடுங்க, அ ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணுங்க. இன்னும் சொல்ல மறந்துட்டேன். அவருக்காக ஒரு தீபத்த மட்டும் ஏத்தி வைங்க. ஆனா கற்பூரம் ஏத்த வேணாம். ஆனா சாம்பிராணி புகை வேணாம். அந்த தீபம் வந்து தேங்காய் எண்ணெயில இருந்தா பெஸ்ட்டு. தேங்காய் எண்ணெயில ஒரு தீபம் ஏற்றி வச்சு, ஐயா வைகுண்ட தாமரை நீங்க ஒரு அட்டையில பேப்பர்ல வரைஞ்சும் பண்ணலாம். இல்ல கோலம் மாரி போட்டும் பண்ணலாம். அப்படின்னு சொல்றேன். அ ஐயா வைகுன்றே போற்றின்னு 369 முறை சும்மா ஸ்டன் பண்றதோ, இல்ல எழுதுறதோ பண்ணலாம். இல்ல 108 முறை, 1008 முறையும் பண்ணலாம். அத செஞ்சுட்டு உங்களுடைய நான் சொன்ன மாரி தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வரும்போது, அவர் வெறும் சமமா பார்க்குறதுன்ற ஒரு விஷயம் கூட கிடையாது. ஒரு வீட்ல ஒரே வயிற்றில பிறந்த குழந்தைங்களுக்கு பையனுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவாங்க, பொண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் தரமாட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி. அதே மாரி ஒரு கல்யாணம் ஆயிட்டு போன இதில வந்து மருமகளுங்கள்ல ஒரு வேறுபாடு பார்க்குறாங்க. இல்ல உறவுகள்ல ஏதோ ஒண்ணு ஒருத்தர வந்து அந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. அப்டின்னா கூட அது ஜாதி சமய வேறுபாட்டுக்கு எது எது என்ன மனசு கஷ்டத்த வருதோ அதே கஷ்டம் தானே அதுவும் தருது. அந்த மாரி விஷயம் எல்லாத்துக்குமே. ஆனா, அதையெல்லாம் தாண்டி ஒரு போன ஜென்மம் முந்தின ஜென்மத்திலயோ, இந்த ஜென்மத்திலயோ ஒரு பயங்கர கொடூரமா சாபங்கள் வச்சிருப்பாங்க. இல்ல பில்லி சூனியம் மாரியே வச்சிருப்பாங்க. பில்லி சூனியம் மாரி சாங்கியமா பண்ணலனா கூட மனதளவுல அந்த அளவுக்கு அவங்க அழிஞ்சே போணும். இல்ல அவங்க மேலுக்கு வரக்கூடாதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி விஷயத்துக்கு ஐயா வைகுண்ட் ரொம்ப இது. அதுக்காக அவர் இப்படிலாம் வணங்குங்கன்னு தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். அதெல்லாம் இன்னைக்கு 4ஆம் தேதி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நீங்க பண்ணிடுவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா நாளைக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, நீங்க கிருத்திகையும், சஷ்டியும் ஒண்ணா வர்றது ரொம்ப ரொம்ப இது. அ இதே மாரி போன வருஷம் ஒரே ஒரு நாள் வந்ததுன்னு நெனைக்கிறேன். இதே மாரி முருகருக்கான அந்த 2 நாளுமே ஒரே நாள்ல வந்தது. இந்த இது 2 சஷ்டி இது 2ம் ஒண்ணா வர்றது ஒரு அற்புதமான விஷயம். நான் உங்களுக்கு ஒண்ணு போட்டிருந்தேன் போன மாசம். அது காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி போட்டிருந்தேன். வளர்பிறை சஷ்டியில நீங்க ஸ்டார் கோலத்த இந்த மாரி போட்டு, அதாவது ஒரு பெரிய முக்கோணம் கீழ்நோக்கி ஃபஸ்ட்டு பெரிய ஒரு கொஞ்சம் பெருசா அருங்கோண முக்கோணம் ஒண்ணு போட்டுடுங்க. போட்ட பின்னாடி இங்க மேல எப்படி போடணும்னா, ஒரு முக்கோணம் முக்கோணமா போட்டுட்டு வரணும். அந்த மேல அந்த ஒவ்வொரு கூம்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு கூம்புலயுமே இன்னொரு முக்கோணத்த கீழ்நோக்கி கீழ்நோக்கி போட்டுறணும். எப்பவுமே நம்ம போடுற அருங்கோண முக்கோணத்த பெருசா போட்டுறணும். அப்புறம் அந்த ஒவ்வொரு கூறு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு கூறுலயுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கீழ்நோக்கிய முக்கோணத்த போட்டா இந்த மாரி வரும். அதில ஒவ்வொரு முக்கோணம் அந்த முக்கோணம் வருது பார்த்தீங்களா? அந்த முக்கோணத்தில இப்படி தான் போடணும். அந்த 369 கிளாக் வைஸ்ல போடணும். ஒவ்வொரு ஸ்டார்லயும் 369 கிளாக் வைஸ்ல போட்டுக்கிட்டே போணும். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இது நான் போன இதே போட்டேன். வளர்பிறை சஷ்டியில இந்த மாரி நீங்க போட்டுட்டு, 369 முறை ஓம் சரவண பவன் எழுதி அ கும்பிடலாம். அப்படி இல்லன்னா உங்க வேண்டுதல இந்த மாரி மட்டும் போட்டுட்டு, உங்க வேண்டுதல 6 முறை பண்ணலாம். அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் நாளைக்கு வந்து சஷ்டியும், கிருத்திகையும் ஒண்ணா வருதுன்றதுனால அதையும் பண்ணலாம். அம் இது கூட நீங்க வந்து முருகர்கிட்ட வந்து அ நெறைய உங்க வாழ்க்கையில வந்து ஏன்னா முருகர்ன்றதே வந்து எப்படின்னா, அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவனால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஆனா தெய்வீக குழந்தை. ஆனா நெருப்பு சக்தியான குழந்தை. 6 என்ற நம்பரோட சம்மந்தப்பட்ட குழந்தை. அந்த மாரி வந்து முருகருக்கு ஒரு மகா சக்தி இருக்குது. அவர வணங்குறதுன்றதுக்கு எப்பவுமே நம்ம மனசுல வந்து வசதி நெறைய பார்க்குறேன். ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போயிட்ட இன்றைய கால மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த நல்ல செல்வம் வளரணும்னா நம்ம வீட்ல ஏதோ அப்பா, அம்மாலாம் ரொம்ப பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த மாரி ஏதாவது பண்ணா நம்மளுக்கு வந்து பெரிய ஆள் ஆயிட முடியுமோ, ஒரு கார் வாங்கிட முடியுமோ, ஒரு வீடு வாங்கிட முடியுமோ, இந்த சாமி கும்பிட்றதுன்ற மேட்டரே வந்து வீட்ல ஒரு செல்வ வளத்துக்காக தான் பண்றாங்க போல. அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா, இன்னும் வேற்று மதத்துலேருந்து நம்ப வருங்கால பசங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு வர்றதோ, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்து சக்திய அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆ ஒரு செல்வ வளத்துக்காக தான் அவங்க கடவுளையே கும்பிட்டுட்ருக்காங்க. அப்படின்ற மாரி. இன்னும் சொல்லப்போனா, அந்த உயிர் பாதுகாப்புன்ற விஷயங்களுக்கோ கூட நினைக்கிறதில்ல அவங்க. ஆ ஒரு கு இப்போ இந்த மாரி வந்து பயங்கரமான பகைகளோட நிறைந்தது நம்போ. உலகமே இந்த கடவுள்களே தீய சக்திகளோட கடவுள் கூட தீய சக்திய வந்து இது பலவிதமா யோசித்து தான் முதல் நாளே கடவுள் சக்தி எனக்கு இருக்குதுன்னு முதல் நாளே கடவுள போட்டு தள்ளுற ஒரு தீய சக்திய போட்டு தள்ளுற முடியாது. அதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் வந்திருக்கணும். ஏன்னா, அது பிரபஞ்சத்தில இப்படி தான் போகும். இந்த இந்த மாரி ரூட்ல தான் அந்த இதெல்லாம் பயணிக்கும்னு இருக்குது.
அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ஜெயிக்க முடியுமோ தவிர முதல் நாள் ஜெயிக்க முடியாது தீய சக்தியாக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது நம்மளுடைய இதில் எவ்வளவோ வித விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி முதல்ல வந்து நம்ம எதிர்நோக்கி வருகின்ற அசுர சக்திகள், தீய சக்திகள் வந்து மனித மனங்களாகவும் இருக்கலாம், இல்லை இயற்கையாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு அந்த டைம் ட்ராவல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு வேறு ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம். இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக போனால் தான் பெட்டராக இருக்கும். ரொம்ப டெப்த்து போனால் ரொம்ப ஆன்மீக பிரச்சாரம் மாதிரி ஆகிடும். அப்புறம் சிம்பிளாக இன்றைக்கி ஒரு வீட்டுக்கானதுன்னு தெரியாது. அதனால் அந்த முருகனையும் அந்த சஷ்டியும் ஒன்றா வரதுனால அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த கால பசங்க பார்க்கறதா இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த இந்து சித்தன்றதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். முருகனை கும்பிட்டா உங்களுக்கு வந்து பில்லி சூனியம் ஒழியுன்றது ஆனால் ஒரு ஒரு டேக்காக தான் அதை பார்க்குறாங்க. அது பில்லி சூனியன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த சர்ச் என்ஜினில் எடுத்தும்போது என் வீடியோ காட்டுதுன்றதுனால நான் அப்படி போடுறேன். வேறு வழி இல்லாமல் போடுறேன் அதை நான் பில்லி சூனியன்னு. நிறைய பேர் அப்படி தான் போட்டிருக்காங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தவங்கலாம் வந்து பில்லி சூனியம் ஏவல் போவ அப்படி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டால் தான் சர்ச் என்ஜினில் போகும், வேறு வழி இல்லைன்னு போடுறேன் நான் அதை. அப்படி கிடையாது. யாரும் பில்லி சூனியம் வச்சுட்டுருக்குறதில்ல. அதெல்லாம் ஒரு காலத்தில் அது ஒரு நம்பி வச்சுட்டுருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆனால் அதுக்கு இணையான ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு இணையான ஒரு விஷயம் இன்றைக்கி இல்லை, இன்னும் பல கோடி வருஷம் நம்மளுக்கு பூமியில் இருக்க போகிறோம். பூமி மொத்தமாக அழிய போதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக தான் அழிய போகுதுன்னா கூட, டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தால் கூட அந்த பில்லி சூன்யம்ன்றதுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்னதுன்னா, தீய சக்திகளும் நல்ல சக்தியும் நிறைந்தது தான் இந்த பிரபஞ்சம். அப்போ அந்த தீய சக்திகளை கவனிக்கவே தெரியாது சில பேருக்கு. கவனிக்கவே தெரியலனா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எந்த வகையான வெற்றிகளுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. எல்லாமே ட்ரை பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்காது. அப்போ அந்த கவனித்தல்ன்ற ஒரு விஷயம் நடக்கணும். அந்த கவனித்தல்ன்ற ஒரு விஷயம் நடந்தால் தான் அது எப்படி அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு புரியும் உங்களுக்கு. நேரடியாக அவங்கக்கிட்ட போயிட்டு கத்தி எடுத்து சண்டை போட போகிறோமான்னா இல்லை. ஆனால் அந்த தடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வர வேண்டிய நல்லது வரதா இருக்குது. நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் நிறைவேறதா இருக்குது. அதை நீங்கள் இப்போ சுற்றி புரிஞ்சுக்கணுன்னா நிறைய இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது சிவனுக்கு கூட தெரியும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், அந்த ஸ்டார் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அந்த முருகனை நோக்கி பண்ணுறதுக்கு இன்னும் 2, 3 விஷயம் எந்த மாதிரி நிவேதனம் வச்சா பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி விஷயமும் சொல்கிறேன். ஆனால் இந்த சூட்சுமம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தீய சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு, அதுக்கா புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன விஷயமா நான் உங்களுக்கு அதில் போட்டிருக்கேன். சிவனுக்கே தெரியும் முருகனை வந்து ரகசியமாக தான் வளர்க்கணுன்னு அப்படின்னு. குழந்த பிறக்கும்போது நிறைய பேருக்கு வந்து குழந்தைன்றது நிற்க மாட்டேங்குது. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு குழந்த கல்யாணம் ஆவதே முதல்ல ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் குழந்த பிறகுதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவங்களுக்கு கூட அவங்களும் வியூவராக இருந்து ஃப்ரெண்டானவங்க தான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க பையன் அந்த பொண்ணுக்கு ஏறக்குறைய 7, 8 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கல. அந்த பொண்ணுடைய சிஸ்டருக்கு குழந்த பிறந்துடுச்சு. அந்த பொண்ணுடைய பிரதரை அவங்க தான் கூட்டின்னு போயிட்டு கூட வச்சுக்கிட்டே வந்து வேலைக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் சிட்டி மாதிரி இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பையனை இட்டும் போயிட்டு கூட வச்சுருந்து ஒரு கம்பெனிக்கு போகணுன்னாலும் ஒரு படிக்கணுன்னாலும் கூட வச்சுட்டுருக்குறாங்க வருஷக்கணக்காக. அப்புறமா கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க வேறு இடம் போயிடுறாங்க. போன பின்னாடி இவங்களுக்கு ஒரு 7, 8 வருஷமாக குழந்தை இல்லை. ஆனால் அந்த பையனுக்கு கல்யாணமும் ஆகிட்டு அந்த குழந்த ஃபார்ம் ஆகும்போது கல்யாணம் ஆன உடனே வந்துடுது அவங்களுக்கு. அதை வந்து இவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்த. ஆனால் தன்னுடைய மகனுக்கு குழந்தை பிறக்க போகிற விஷயத்த அவங்க கூடவே ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்து அவங்கள படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் கூட இருந்தாங்க பாருங்கள் ஒரு அக்கா. அவங்களுக்கு ஒரு 7, 8 வருஷமாக குழந்தை இல்லை பாருங்கள். அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை அதை. இந்த மாதிரி இது வேறு மேட்ரு. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னோம்னா தனக்கு குழந்தை இல்லையேன்றதுனால அது அந்த கரு கழிஞ்சிருமோ, அந்த அந்த இது வந்து அந்த திருஷ்டி பட்டுடுமோ, அவங்களுக்கு அந்த 2 விதமாக பார்ப்பாங்க. ஒன்று அதை சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாயிடுமே, நமக்கு மட்டும் இல்லாத போச்சேன்னு நினைப்பாங்களேன்றதுக்கு மறைப்பாங்க. சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட சொன்னால் இந்த குழந்தை இத்தனைக்கும் அதுவும் தான் வயிற்றில் பிறந்த பொண்ணு, இதுவும் தான் வயிற்றில் பிறந்த பையன். சொன்னால் அவளுடைய மனசினுடைய இது இந்த குழந்தை வந்து
நிற்குமா, தொடர்ந்து 10 மாதம் நிற்கணுமேன்ற பயம் அந்த தாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது உலகத்தில், எல்லா இடத்துலையும் நடக்குது, அது வேற. ஆனால் சிவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய உங்கள் வீட்டுங்களெல்லாம் ஒரு சண்டை வரும் பாருங்கள். ஒரு வீடு கட்டுறேன்னா கடைக்கால் போடும்போதே ஏன் எனக்கு சொல்லலை, வீடு கட்டி முடித்த பின்னாடி எப்போ சொல்கிற, வீடு கட்டணும்னு ஐடியா இருந்தப்பே நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமே. இல்லைன்னா குழந்த பிறக்கணுன்னா ஃபார்ம் ஆன அன்றைக்கே நீங்கள் வந்து அதில் ஸ்லிப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி முதல்ல எனக்கு சொல்லியிருக்க வேணாவா. அந்த மாதிரி கல்யாணன்றது, கல்யாணத்தப்போ பத்திரிக்கை எடுத்துன்னு வர்றதுக்கு நீ எப்படி நேராக வரலாம், அந்த கல்யாணம்னு சொல்லிட்டு பேச்சு வந்ததே அப்போவே நீ சொல்லியிருக்க வேணாவா அப்படின்னு ஒரு பெரிய சண்டையாகவே பின்னாடி மாறும். சில பேருக்கு மனசு கஷ்டத்தோடு சொல்லலைன்னா சொல்லலை பற்றியா, நமக்கு சொல்லலை பற்றியா அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அது வேறு, அது ரொம்ப நெருங்கிய உறவினராக இருந்து நமக்கு சொல்லலை பாருன்னு நினைப்பாங்க. அது அது வேறு. ஆனால் சில பேர் அது என்றைக்குமே இதை வச்சே அந்த ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த பகையை இன்னும் பெருசாக காட்டுறதுக்கு, இதெல்லாம் ஏன் என்கிட்ட முதல்லையே சொல்லலைன்னு ஒரு பெரிய சண்டைக்கு அதையே காரணமாகவே ஆக்கி பெரும் பகையை உண்டுவாக்குவாங்க. ஆக்சுவலாக அவங்க அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே இதை பெரிய விஷயமா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அதை அவங்க பண்ணுறாங்களே. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இவங்க வளர்ச்சியிலையோ இவங்களுடைய நல்ல விஷயங்கள்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது பகிரங்கமாக தெரிய மாட்டேங்குது ஊருக்கு, அவ்வளோதான். சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் அது புரிஞ்சிருக்குது. நிறைய இன்சிடெண்ட்டில் கவனிச்சிட்டாங்க அவங்க அதை. இல்லை பின்னாடி ஏதோ ஒரு அவங்க பண்ண கமெண்ட்டோ ஏதோ ஒன்று இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை அவங்க கமெண்ட்டே பண்ணும்போது இவங்க பின்னாடி அடுத்த செவுத்துக்கு பின்னாடியே நின்று கேட்டுட்டாங்க. ஸோ அவங்க மனநிலையே தெரிஞ்சிச்சு, அதனால தான் மறைச்சாங்க. இதில் இன்னொரு கட்டம் என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு தெரிஞ்சுதானா அந்த நல்ல விஷயத்தையே நடக்காத செய்கிற அளவுக்கு அவங்களால பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் நல்லதில்லைன்றது இருக்கும். சில சமயத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த நல்ல விஷயத்தை தடுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலியில் ஒரு பங்குதாரரோ அல்லது ஃபேமிலியிலே அவங்க ஒரு ஆள், அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த விஷயத்தையே தடுக்கிறதுக்கு அவங்களால முடியுன்றதும் ஒரு விஷயம் இருக்குது அதில். அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் சிவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக அந்த முருகனை உருவாக்குறார். முருகனை உருவாக்கி என்ன பண்ணுறாருன்னா, அக்னி தேவன்கிட்டையும் இவங்ககிட்டையும் வாயு தேவன்கிட்டையும் கொடுத்து அனுப்பும்போது தான் வாயுதேவன் அது எப்படி நேற்று வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், அது எப்படி பண்ணி ஒரு டூப்ளிகேட்டு முருகன் அந்த தீப்பொறியை உருவாக்கி அதை ஜெயிச்சிட்ட மாதிரி அந்த அசுரர்கள்கிட்ட ஒரு போலியான வெற்றியை அவங்க பெற்றுட்ட மாதிரி அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குதித்ததோடு இல்லாமல் அந்த அஜமுகி என்ன பண்ணுதுன்னா, நம்ம சிவனை எதிர்ச்சிட்டு ஜெயிச்சிட்ட மாதிரியே நம்ம விஷ்ணுவையும் எதிர்த்து ஜெயிச்சுட்டு அந்த பாம்பு மேலே நான் போய் படுத்துக்கு போகிறேன்னுங்குது அந்த அஜமுகி ஒரு பக்கம். இன்பிட்வீனில் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் சொல்லிட்டு வந்த விஷயங்களோட ரொம்ப சம்பந்தங்கிற ஒரு விஷயந்தான். நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்க தான் வானுலகத்தில் கடவுள் விஷயத்துலையும் நடக்குதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இவர் நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, விஷ்ணு பகவான்கிட்ட அவர் பாம்பு படுக்கையில் அங்கே கடலில் படுத்துட்டு இருக்கிற அவர்கிட்ட போயிட்டு நடக்குதெல்லாம் பார்த்தா என்னவோன்னு இருக்குது. ஏன் சிவன் வந்து ஒரு குழந்தை பிறந்தா ஊர் உலகமே வந்து உங்களுக்கு எல்லாரும் இது பகிரங்கமாக சொல்லி எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு ஏன் அவர் சொல்லலை, அவர் ஏன் வந்து பார்வதி தேவியை விட்டு அப்படியே அந்த அம்மாவுக்கு கர்ப்பமாக மாட்டாங்கன்னா கூட அந்த அம்மாவே அந்த அவருக்கு குழந்தை பிறந்ததுன்னா பார்வதி தேவி தானே அதை வளர்க்கணும், பார்வதி தேவி தானே அதை தொட்டியில் போட்டு ஆட்டணும். அந்த மாதிரி பண்ணாமல் எதுக்கு அதை ரகசியமாக வேறு வாயு தேவன்கிட்டையும் இவங்ககிட்டையும் கொடுத்தமிச்சு அதை கங்காதேவி கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போது விஷ்ணு பகவான் சொல்வார், அவருக்கு சிவன் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அதுக்கு முக்கியமாக காரணம் இருக்கும், அதனால தான் அவர் அதை மாதிரி மறைச்சி ரகசியமாக அந்த குழந்தைய பண்ணுறாரு. உங்களுக்கு அக்னி தேவன்கிட்டயே கொடுத்தப்பவே அந்த அசுரர்கள் வந்து அவருக்கு தெரியுது, முன்கூட்டியே தெரியும். பாசுபதாசுரமை கொண்டு வந்து அவங்க அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தையே அவங்கள அழிக்கிறதுக்காக தான் நம்ம உருவாக்குறோன்றதுனால அவங்களுக்கு அசுரர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்ற விஷயம் சிவனுக்கு தெரியும். அவங்க அசுரர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்காக நிறைய வரங்களை வாரி கொடுத்துருக்குறோம். சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், இந்த குழந்தை ஜனிச்சிருக்குது அவங்கள அழிக்கிறதுக்காக தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் தெரியும். அதனால் குழந்தையிலேயே ஏதாவது பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட பாசுபதாசுரம் மாதிரி கொடுத்து வச்சுருக்குறோம். அதை வச்சு அவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுனால தான் இப்போதைக்கு பார்வதி தேவி இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதை ரகசியமாக எடுத்துன்னு போயிட்டு தான் கங்கை கிட்ட கொடுத்து
கங்கை நதிக்குள்ளே அந்த இது வந்து 6 பொறிகளையும் வச்சு வளர்க்கணுன்ற மாதிரி ஐடியா பண்ணி தான் அவர் அனுப்புறது. இந்த பிட்வீன்லேயே என்ன நடந்துடுதுன்னா, பார்வதி தேவிக்கு உலகத்தில் எல்லாருக்கும் வரும் பார்த்தீங்களா, ஒரு மனுஷனாக தான் அந்த அம்மா வந்து இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு ஒரு இருக்கும். அந்த தேவர்களுக்குள்ளேயே நிறைய சண்டைங்க நடந்திருக்கும். அப்போ அந்த அம்மா வந்து மனிதன் ரூபத்தில் போய் சிவன் பார்வதி கூட கொஞ்சம் மனிதர்கள் மாதிரி வாழுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மனவலிகள் அதுங்கெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சில காலகட்டம் இப்படி இருக்கணுன்ற மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய வந்துடுது பார்வதி தேவிக்கு வந்து. அது எப்படி என்னுடைய கர்ப்பத்தில் வந்து பிறக்காம உங்களுக்கு மட்டும் பிறக்கலான்னு சொல்லி, அதுக்கு சிவன் விளக்கம் சொல்லி, நான் உனக்கு தான் ஏன் பிறக்காதுன்னா, அந்த இந்த அம்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரதிதேவி அவங்களுடைய கணவன் மன்மதன், அது காமம் என்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த தேவர்கள்லாம் சேர்ந்து அந்த காமத்தை சிவனுக்கு ஊட்டினால் தானே அந்த பார்வதி கூட சேர்ந்து குழந்தை பிறக்கும்னு இவங்க நினைப்பாங்க. அப்போ சிவன் வந்து நம்ம ஒரு யோக நிலையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி மனுஷன் மாதிரி குழந்தை வேணான்னு நினைக்கிறதுனால அவர் அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த ரதி வேற சபிச்சிருக்கிறதுனால, ரதி தேவி வேற சபிச்சிருக்கும், நீ உனக்கு வந்து கர்ப்பத்தின் மூலமாக குழந்தை பிறக்காதுன்னு சபிச்சா, ஒரு பயங்கரமான ஆத்திரமான விஷயத்தில் சாமானிய ஒருத்தர் ஒரு ஆக்ரோஷமாக சபிச்சா, அந்த சபிச்சது தான் இருக்கும். அது திருப்பி ரிட்டர்ன் வாங்குறதுன்றது அது வேறு எதனா 1000 சடங்கு சம்பிரதாயம் பண்ணி தான் அது எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, அந்த அம்மா போயிட்டு என் கணவனை வந்து அந்த மன்மதன் என்ற அந்த காமம் என்றது அவர் எரிச்சிடுறாருன்னு சொல்கிறப்போ, அதுக்கு வந்து இது கேட்குது பார்வதி அம்மா கிட்ட வந்து ரதி கேட்குறப்போ, பார்வதி அம்மா சொல்லி பார்வதி அம்மா அந்த இதுவை வந்து உயிர்ப்பிச்சிடுறாரு. அந்த கணவனை வந்து உயிர் வர வச்சு தான் பண்ணுறாரு சிவன். ஆனால் அந்த விஷயம் வந்து இவளுக்கு தெரிய மாட்டேங்குது, ரதிக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து அதுக்கு முன்னாடியே சாபனை கொடுத்துடுது. அவர் வந்து இந்த அம்மா கிட்ட முறையிட்டு, பார்வதி தேவி கிட்ட முறையிட்டு, அதை பார்வதி தேவி வந்து தெரிவிச்சோ இல்லை சிவனுக்கே தெரிஞ்சோ அது உயிர் பிச்சை இது போய் பார்வதி தேவி கிட்ட புலம்புறதை கேட்டு சிவன் உயிர் கொடுத்துட்றாரு அவங்க கணவனுக்கு. ஆனால் அந்த விஷயத்துக்கு முன்னாடியே இந்த அம்மா சபிச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா, நான் கொடுத்த சாபமே உனக்கு மறந்து போகணும், நான் ஒரு சாபம் உனக்கு கொடுத்துட்டேன், கர்ப்பத்து மூலமாக குழந்தை பிறக்காதுன்னு, ஆனால் அந்த சாபம் கூட உனக்கு மறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி அதையும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுது 2 சாபமாக. அப்போது இப்போ என்ன நடக்கும்னா, இந்த முருகனை தோற்றுவிக்கிறப்போ என்ன ஆகும்னா, இந்த பார்வதி வேறு இதனால் தான் நமக்கு வயிற்றுலேருந்து குழந்தை பிறக்காதுன்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நிறைய பேர் சாபம் கொடுத்துட்றாங்க. பார்வதி தேவி வந்து எப்படின்னா, இந்த விஷ்ணு இங்கே பேசிகிட்டே இருக்கார் பாருங்க நாரதர்கிட்ட போயிட்டு, ஏன் இவர் இந்த மாதிரிலாம் வந்து பார்வதி தேவியை வழக்கத்துக்கு பண்ணாமல் விதவிதமாக பண்ணுறாருன்னு. இது கர்ப்பத்தி மூலமாக குழந்தை பெறக்கூடாதுன்னு ரதி சபிச்சது மட்டும் இல்லாமல், இந்த குழந்தைய ரொம்ப ரகசியமாக நம்ம பண்ணணும். ஏன்னா அவங்க அசுரர்களுக்கு வந்து இத்தனை வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து பண்ணுறதுக்கு, அதனால் நம்ம கொஞ்சம் சீக்ரெட்டாக பண்ணணுன்ற முடிவெடுத்து தான் அவர் அங்கே அனுப்புகிறாரு. இந்த நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, இது கேட்கும்போது விஷ்ணுக்கிட்ட கேட்கும்போது விஷ்ணு வந்து இல்லை, சிவன் வந்து ஒரு காரணத்தோடு தான் அதை பண்ணுறாரு, ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது, அதனால் வந்து அப்படியெல்லாம் பண்ணாதான் அது முடியும், அதனால் அதை நீங்கள் யோசிக்க வேணான்னு விஷ்ணு சொல்கிறார். சொன்னவ கையோட நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, பார்வதி தேவிக்கிட்ட போகிறார். அவர் வேறு போய் பார்வதி தேவியை வேறு ஒரு கலக்கம் பண்ண சொல்கிறார். கலக்கம் பண்ணி என்ன கலக்கம்னு சொல்லலாம், கலகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அது ஏன் வந்து கங்காதேவி கிட்ட வளர்க்க சொல்லணும், அட்லீஸ்ட் உங்கள் வயிற்றில் தான் பிறக்கல, அதுக்கு நீங்கள் வந்து குழந்தை பார்க்குற இது இல்லாமல் கங்காதேவி கிட்ட போய் ஏன் வளருது, அதுவும் ரகசியமாக உங்களுக்கு தெரியாமே ஏன் வளருது, அந்த குழந்தைய நீங்கள் ஏன் பண்ணலன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாரு அங்கே போய் பார்வதி தேவிக்கிட்டையும். அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு, ஓ இந்த நம்மளை தான் நம்ம வயிற்றில் குழந்தை பிறக்கிறது தான் இவர் பண்ணலன்னா, போதாத குறைக்கு என் கால்லேருந்து விழுந்த அந்த ஒரு கொலுசுலேருந்து வந்த மணிகளை 9 பெண்களில் வேற கர்ப்பம் மாதிரி பண்ணுறார் அவர், சிவனுடைய பார்வைப்பட்டு. என்னை அது அந்த சமயத்தில் பார்வதி தேவி வந்து அவங்களுக்கெல்லாம் சாபம் கொடுக்குறாரு. அந்த 9 பேருக்கும் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் என்றைக்குமே இதேமாதிரி கர்ப்பமாகவே இருக்கணும், குழந்தைய பிறக்கூடாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதே சமயத்தில் தான் தேவர்கள்லாம் வந்து உங்களுக்காக தானே முருகரையே உண்டாக்குனார் அவர், உங்களுக்கு ஜெயிக்கணும், அந்த அசுரர்களை ஜெயிக்கணும் தானே முருகரையே உண்டாக்குனார், எனக்கு என் வயிற்றில் பிறக்க வைக்காமல் அவர் நெத்திக்கண்ணிலேருந்து பிறந்தது, உங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் கூட கர்ப்பம் மூலமாக குழந்தை பிறக்காது, உங்களுக்கெல்லாம் கூட அதே மாதிரி குழந்தை பிறக்காதுன்னு அந்த தேவர்களையும் சபிச்சிடுது. இப்போது நாரதர் வந்து இந்த விஷயத்தை இன்னும் இது பண்ணி விடுறதுனால இப்போ கங்காதேவி மேலே கோவம் வருது. அது ஏன் அந்த குழந்தை சரி அப்படியெல்லாம் பிறந்தது, அந்த குழந்தைய நம்மக்கிட்ட கொடுக்காம அதை எடுத்து போய் ஏன் கங்காதேவி கிட்ட கொடுக்கணும், அங்கே பிடிச்சி நான் ரகசியமான வளர்க்குது, அதுக்கு என்கிட்ட இல்லை, நான் எல்லாம் அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு வருது பார்வதி அம்மா. சரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா கங்காதேவி கிட்ட போகிறாங்க. கங்காதேவி கிட்ட போயிட்டு
அதுனா எங்க குழந்தைய நீ ரகசியமா வளர்க்குறது, என்கிட்ட குடுக்காம நீ என்ன வளர்க்குறது? இல்ல அவர் தான் பரம்பொருள் அவர் தான் சிவபெருமான் தான் சொன்னாரு. அவர் சொன்னதுனால நான் அத பண்ணிட்டுருக்கிறேன். இல்லன்னா நான் ஏன் அது பண்ண போறேன்? அவரு வந்து அது இந்த மாரி பண்ண சொன்னாரு அப்படின்னு. அப்ப சொல்லும்போது, அதெல்லாம் கிடையாது. நீ என்ன அது வந்து இது பண்ணி வச்சுட்டுருக்குது எனக்கு குடுக்காம, அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவுக்கு கங்காதேவிக்கு வேற ஒரு சாபம் குடுக்குது. எல்லாரும் வந்து பாவத்த கழுவணும். எல்லாம் கர்மாவ தீர்க்கறதுக்காக வேண்டி உன்னுடைய கங்கையில வந்து குளிச்சா, ஆ அவங்க பாவம் தீரும்ன்றத சிவபெருமான் குடுத்துட்டாரு. சிவபெருமான் அப்படி ஒரு அருள் குடுத்துட்டாரு. எல்லாரும் அவங்கவங்களுடைய பாவத்த கழுவறதுக்கு கங்கையில போய் குளிச்சா, பாவம் போகும்னு அவர் குடுத்துட்டாரு. அத என்னால மாத்த முடியாது. ஆனா, நான் உனக்கு என் குழந்தைய நீ வச்சு பண்ணிக்கிறதுனால, நான் உனக்கு என்ன சாபம் குடுக்குறேன்னா, இந்த கங்கை வந்து எப்பவுமே அசுத்தமா இருக்கும். அத வுட்டுட்டு, நம்ப வீடியோலலாம் அந்த இதில வந்து அந்த ஊர் பேருனா, அந்த இப்போ வந்து கும்பமேளாவுக்கு எல்லாம் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள்லாம் வந்தாங்க. அதில பயங்கரமா மனித அசுத்தங்கள்லாம் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருக்குது. அந்த தண்ணி அவ்வளோ கேவலமா இருக்குது. ஏன்னா, கோடிக்கணக்கான பேர் வரதுனால அந்த தண்ணியே அசுத்தமாயிடுச்சு. அப்டின்னா, அன்னைக்கு பார்வதி தேவியம்மா கங்காதேவிக்கு குடுத்த சாபம் அது. கங்கைன்னா என்னைக்குமே அசுத்தமா இருக்கட்டும். ஏன்னா எல்லாரும் பாவம் போது, பாவம் போதுன்னு வந்து அதில குளிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு உனக்கு ஒரு அருள் குடுத்தாரு சிவபெருமான். ஆனா, எனக்கு நீ அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் பண்ணாம நீ அதுன்னா அவர் உன்கிட்ட குடுத்தாருன்றதுக்கு, என்னைக்குமே கங்கை அழுக்காவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் சாபம் குடுக்குறேன் உனக்கு, அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. அந்த சாபத்த இது குடுக்கும்போதே சிவனுக்கு தெரியுது அந்த மேட்ரு. இந்த மாரி பார்வதி அம்மா குடுக்கும்போதே, "என்ன இது? நெறைய பார்வதி தேவி இந்த மாரி வந்து சும்மா அந்த முருகன நம்ம பொறக்க வச்சாலும் பொறக்க வச்சோம். அத சீக்ரெட்டா வைக்கணும். ஒரு காரணத்துக்காக நம்ம சீக்ரெட்டா வச்சுட்டுருக்குறோன்றதுக்காக அது புரியாம, எல்லாருக்கும் சாபங்கள அள்ளி விட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குதே! இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஆ பார்வதி தேவி மறுபடியும் கோவமா சிவன் கிட்ட போகும்போது, அவர் சொல்றாரு, "உனக்கு அந்த ரதி தேவி ஒரு சாபம் குடுத்தது. அந்த சமயத்தில அந்த சாபத்த கூட மறந்து போயிடணும். உனக்கு இன்னும் 2வது சாபமா குடுத்துரும். அந்த இவன எரிக்கிறதுக்கு அவன் கணவன வந்து நான் வந்து அந்த காமத்த எரிச்சதுனால, அது வந்து உன்கிட்ட என் கணவர வந்து உயிர் வந்து நாங்க அந்த முதலிரவு சேரத்துக்கு முன்னாடியே வந்து அ அவர் சிவபெருமான் வந்து மன்மதன எரிச்சுட்டாரு அப்படின்னு உன்கிட்ட வந்து புலம்பும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உயிர் குடுத்துடுறேன். ஆனா, அதுக்குள்ளேயே வந்து அந்த ரதி தேவி உன்ன சபிச்சிருது. கர்ப்பத்தின் மூலமா உனக்கு குழந்தை பொறக்கக்கூடாது அப்படின்னு. அதோட நான் குடுத்த சாபமும் உனக்கு மறந்து போணும்னு சொல்லிருது அது. அதனால தான் உன்னுடைய கர்ப்பத்தில பொறக்காதனால என்னுடைய நெத்தி இதுலேருந்து வந்தது இது முருகனு. அ அது அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு வந்து இப்பவே பாரு பாசுபதாஸ்திரத்தில இது பண்ணி, அது பண்ணி டூப்ளிகேட்டா தான் ஒரு இதுவ வந்து அக்னி தேவன் உருவாக்கி, அந்த முருகன அழிக்கிற மாரி தான் பண்ணியிருக்காங்க. அ இத்தன கர்ப்பத்தின் மூலமா வர்றது மட்டும் இல்லாம, இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாரு. ஆனா உன் பாட்டுன்னு நீ கடகடான்னு எல்லாருக்கும் சாபம் குடுத்துட்டு போறியேன்றதெல்லாம் கேட்டு சொன்ன பின்னாடி பார்வதி தேவிக்கு புரியும். அப்பதான், ஓ! நான் மறந்துட்டேன் அப்படி பண்ணேன். அதெல்லாம் தெரியாம நான் தேவர்களெல்லாம் சபிச்சிட்டனே! நான் இவங்களெல்லாம் சபிச்சுட்டனே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பதான் பார்வதி தேவி மன வருத்தம் படுவாங்க. ஆனா, சில சாபங்கள் பாருங்க, இன்னிக்கும் அந்த கங்கா தேவியில வந்து கங்கை வந்து எப்பவுமே அது வந்து அசுத்தமா தான் இருக்கணுன்ற மாரி, சபிச்ச பாவத்த நீ கழுவு. கோடான கோடி மக்கள் அது அவ்வளோ பெரிய தண்ணி. அப்படி ஒண்ணும் அதுக்காக எத்தன பேர் வந்து குளிச்சாலும், அதுக்காக அது அழுக்காயிடுதுன்றது இல்ல. ஆனாலும் அது அந்த மாரி வந்து, அது அழுக்காவுறது தான் அது கங்கை தண்ணி கெட்டு போகுதுன்ற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. அந்த மாரி என்னென்னைக்குமோ எப்போ ஒரு கதை மாரி அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து, சில விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மாரி இருக்குதுங்க. அது கதை மாரி உருவகப்படுத்தி சொல்லியிருந்தாலும், சில விஷயங்கள் இன்னைக்கும் தொடர்ந்து நம்ம கண்ல பார்க்குற விஷயமா இருக்குது. அந்த மாரி தான் அந்த முருகன் வந்து கடவுளேன்னா கூட, சில விஷயங்கள் வந்து சீக்ரெட்டா பண்ணணுன்ற மாரி உங்க வாழ்க்கையில கூட நான் சொல்றேன். சில விஷயங்கள ரகசியமா தான் பண்ணணும். ரகசியமா பண்ணா தான் முடியும். நான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு விஷயம். அதே அதே மாரி ஒரு வியூவர் தான், இதே மாரி சில விஷயங்களோட போராடின ஒருத்தர் தான், கனகம்பட்டி ஐயாவ வணங்குனதுனால நடந்த ஒரு அற்புதம் தான், நான் வந்து 8ஆம் தேதி போடுறேன் அந்த வீடியோவ. அது கனகம்பட்டி ஐயான்னு தம்ப்நெயில்ல போட்டு, அவர் பேர் ஏன்னா அதே மாரி நான் சொன்ன மாரியே அவங்க அந்த 369 டைம் எழுதியிருந்தது. நான் சொன்னது அந்த கிரீன் பச்சைன்ற கான்செப்ட்டு, நான் சொல்றது இது போனா உங்க கண்ல தெரியுன்றது, இத நீங்க பார்ப்பீங்கன்றது, இவருக்குன்னா இந்த ஸ்வீட்டுன்றது, அதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதனால நான் மெயினா அவங்க கனகம்பட்டி ஐயாவ தான் நான் எத்தனையோ பேர் சொன்னாலும், அது நான் சொன்ன மாரிலாம் அவங்க வணங்கினாலும், ஆனா நான் சொன்ன அந்த கான்செப்ட் எல்லாம் அவங்க பண்ணிட்டு, அதில மெயினா அவங்க சொல்றது கனகம்பட்டி ஐயாவ தான். அதனால தான் அந்த குரு பூஜை நாளுக்கு முன்னாடி, அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த அவங்க சீக்ரெட்டா வச்சிருந்து,
கரெக்டாக வந்து எனக்கு வந்து அத வந்து சர்ப்ரைஸா ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கனகம்பட்டி ஐயானும், அதே மாரி அந்த பச்சை, ஆரஞ்செல்லாம் நான் சொன்ன விஷயங்களுன்னும், 369 மெயின் காரணம்ன்னும் அவங்க சொன்னாங்க. அந்த விஷயத்த நான் வந்து 8ஆம் தேதி தான் போட போறேன். ஏன்னா 9ஆம் தேதி தான் கனகம்பட்டி ஐயாவுடைய குரு பூஜை நாள். அந்த மாரி அந்த சிவனை வந்து ரகசியமா இது பண்ற மாரி, உங்க வீட்ல கூட ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பிரெக்னன்ட் ஆகுதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னா, பல பேருடைய ஒரு ஆத்ம எதிரிகள் நமக்கு ரொம்ப இருக்கலாம். அதனால கல்யாணம் ஆவதே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். குழந்தை பிறக்கறதே ஒரு கஷ்டமா இருக்கலாம். அந்த மாரி சமயத்தில சீக்ரெட்டா பண்ணா தப்பா போயிடுமே! இவங்க கோச்சுக்குவாங்களே, அவங்க கோச்சுக்குவாங்களேன்னு நீங்க நெனைக்க வேணாம். எப்படிப்பட்ட உன்னதமான விஷயமா இருக்கட்டும். வீடு கட்டுற விஷயமா, இந்த விஷயமா, அந்த விஷயமோ உங்களுக்கு தடை வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா, நீங்க ரகசியமாக பண்ணால் அது வெற்றி அடையும். சிவனே அப்படிதான் பண்ணாரு. பார்வதி அம்மா நார்மலா நாராயணர் வேற கேட்குறாரு. எல்லாரும் ஊர் உலகத்தில பண்ற மாரி சாதாரணமா ஏன் இல்ல? அது ஏன் சீக்ரெட்டா பண்ணணும்? அப்படின்றது. அந்த மாரி நம்ம வீட்ல நெறைய நடக்கும். அது எப்படி நீ சீக்ரெட்டா பண்ணலாம்? அது என்கிட்ட சொன்னா நடக்காது. ஏன்னா அத அதிகமா கேட்குறாங்க பாரு. ஏன் சீக்ரெட்டா பண்ணேன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆத்மா தான் அதுக்கு காரணமே. அவங்க தான் அது ரொம்ப அத வந்து நடத்தக்கூடாதுன்னும் பார்க்குறவங்களா இருப்பாங்க. இல்ல மனசளவுல அது மனசளவுல அதில விருப்பம் இல்லாதவங்களாவும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாம பண்ணா மட்டும் தான் அது நடக்கவே நடக்கும். அப்ப அவங்களுக்கு தெரியாம செய்தால் தான் அது நடக்கவே நடக்கும். அப்ப நீங்க பயப்படவே தேவையில்ல. சிவனையே நெனச்சுக்கோங்க. சிவனே வந்து முருகன ரகசியமா தான் பண்ணாரு. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்களா? அதே மாரி சரவண அப்டின்னா, தர்பை அப்டின்னு அர்த்தம். சரவணன்றது தர்பை. அந்த சரவண பொய்கைன்றது என்னன்னா, அந்த கங்கை நதி வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய இது மாரி இருந்தது இல்லைங்களா? அந்த சரவண அந்த அந்த கங்கை நதி ஓரம் ஃபுல்லா தர்பை புல் வந்து வளர்ந்துருக்குது. காடு மாரி. தர்பை காடு மாரி வளர்ந்துருக்குது. அந்த ஏன்னா சீக்ரெட்டா அந்த இடத்துல வந்து அவர வந்து அந்த 6 குழந்தைங்களா குட்டி, குட்டி குழந்தைங்களா தாமரையில. அம் அந்த தாமரைனாவே ஐயா வைகுண்டம் ஒரு ஒரு வகையில எனக்கு ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி தாமரை நெறைய நம்மளுடைய எல்லா கடவுள்களையும் சேர்ந்தது தான் தாமரைன்னு சொல்லலாம். அந்த தாமரையில அவர் வந்து அந்த குழந்தையா வந்து அந்த ஒரு சுத்தி எல்லா இடத்துலயும் தர்பை. அந்த தர்பை தான் சரவண. அதனால தான் அது சரவண பொய்கைன்னு சொல்லிட்டு அத சொன்னது. அந்த கங்கா நீர் தான் சரவண பொய்கை. அதில தான் அந்த 6 குழந்தைங்களா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கார்த்திகை பெண்கள உருவாக்கி அவங்கள வளர்க்கறதுக்காகலாம் அங்கேயும் சீக்ரெட்டா வச்சு தான் அவர் வளர்க்கறத பண்றாரு. பார்வதி அம்மா ஒரு பக்கம் சமாதானம் படுத்திக்கிட்டே, அது கொஞ்சம் சீக்ரெட்டா பண்ணிக்கின்னு தான் கொண்டு வரணுன்ற எண்ணத்தில இருக்கிறாரு அவரு. அப்புறம் 6 குழந்தைங்கள ஒண்ணா ஆக்கி, அந்த 6 முகம் மட்டும் இருக்கிற மாரி 6 முகம் மீன்ஸ் அந்த 6 விதமான சக்திகள் கொண்ட, அந்த மூளையை கொண்ட, அந்த சக்தியை கொண்ட இதுவா ஒரே ஒரு சிங்கிள் இதுவா மாத்தி அதுக்கப்புறம் கொண்டு வரணுன்றதுக்கு தான் அவர் வந்து அந்த இடத்துல இதுவா வச்சுட்டுருக்கார். அதனால தான் நம்ம வந்து ஓம் சரவண பவ, இந்த நீங்க நாளைக்கு சஷ்டியும், கார்த்திகை விரதமும் 2ம் இருக்கிறதுனால, ஓம் சரவண பவன்னு 369 முறை எழுதுறது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். நான் சொன்ன அந்த ஒரு ஸ்டார் மாரி போட்டு அந்த 369, 369 போடுறது உங்க விருப்பம். ஆனா, நீங்க இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சரவணன்றது அந்த தர்பை. அந்த தர்பை காடு தான் அந்த சரவண பொய்கை சுத்தி இருந்தது. அதுதான் ஓம் சரவண பவ. அந்த இது வந்து தர்பை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல தீய சக்திகள வந்து நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு அது பேர் என்னது? கிரகணங்கள்லாம் வரும்போது அந்த தர்பைய தானே நம்ம கட் பண்ணி நம்ம உள்ள மாவு இதெல்லாம் யூஸ் பண்ற அன்னாட இதில ஃப்ரிட்ஜில இருக்கிறது அதெல்லாம் போட்டு வைக்கிறோம். அது தீய சக்திகளை கூட நெருங்க விடாம இது பண்றது. நம்ம யோகா, தியானம் பண்ணும்போது கூட நம்ம தர்பை பாய் ஒண்ணு தான் நம்ம வாங்கி வச்சுட்டு அது மேல உட்காந்துக்கின்னு ஸ்டன் பண்ணா நல்லது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த அசுரர்களுடைய விஷயம் தெரியாம இருக்கணும்னு கூட அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த கங்கைய சுத்தி அந்த காடு மாரி இருக்கிற அந்த தர்பை காடு. அதில நடுவுல வந்து அவர இப்படியும் மறைக்க முடியும். விசிபிளாவும் மறைக்க முடியும். அதே சமயத்தில அசுரர்களுக்கு சில இந்த சக்தியெல்லாம் இருக்குதுல்ல உனக்கு. தூரம் நடக்கிற சில விஷயங்கள தெரிஞ்சுக்குது. அடுத்து தனக்கு வரப்போற ஆபத்த தெரிஞ்சுக்குது. அந்த மாரி சில மாந்திரீக சக்திகளும் தெரியும்ல அசுரர்களுக்கு. அதனால அந்த தர்பை காடு சுத்தி கவர் ஆகியிருக்கும் அப்படின்றதுனாலயும், அந்த இடம் தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்றதுக்காக கங்கா தேவிகிட்டயும் ஒப்படைச்சு அப்படி பண்ணியிருப்பாரு. பார்வதி தேவிகிட்ட இப்போதைக்கு வேணான்னு. அம் அதனால வேண்டி உங்களுக்கு அந்த ஓம் சரவண பவன்றது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் நாளைக்கு பார்த்து 2ம் வருது அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றேன். இதில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்க வீட்ல சில முக்கியமான விஷயங்கள் இருந்ததுனா, ரொம்ப அவங்க நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு நம்ம வெல் விஷர் இல்லன்னு தெரியும். ஆனா, அவங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானவங்களா இருந்திருப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு இல்ல நம்ம எப்பனா உயிர் போற மாரி இருந்தா காப்பாத்தி கூட இருப்பாங்க. வேற அவங்க வந்து அவங்க காப்பாத்துறது வந்து உங்க மேல இருக்கிற வெல் விஷருக்காகலாம் இல்ல.
அது வந்து அந்த இடத்துல காப்பாத்தாம இருந்தா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்ன்றதுனாலயோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பண்ணாங்கன்னவோ, அதனால வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கால்ல விழுந்து கிடக்கணும்னு கிடையாது. ஏதோ ஒரு பணத்த பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு வேலைய கூட வாங்கி குடுத்துருக்கலாம். இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அவங்க உங்களுக்கான வெல் விஷர் கிடையாது. தே அவங்களால முடியும்னா, அதுக்கு சக்தி இருந்தா, அது கெடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சக்தி உண்டுன்னும், இல்ல சில விஷயங்கள வந்து கை வச்சே கெடுக்கிற அளவுக்கு அவங்களால முடியும், செஞ்சும் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனா, ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டிங்கில இருக்கிறாங்க. இல்ல பயங்கரமான ஒரு உறவுகள்லயே ஒரு பெரிய ஒரு பதவி ஒரு இதில இருக்காங்க அவங்க அப்படின்னா, எப்படி நம்ம அவங்க கிட்ட சொல்லாம பண்றது? அப்படின்ற பயம் வேணாம். சிவனே வந்து பார்வதி தேவிய சமாளிச்சுக்கலான்ட்டு தான் பண்றாரு. பார்வதி தேவிகிட்டயே நெறைய விஷயங்கள சமாளிச்சுக்கலாம் அப்புறமா. ஆனா முதல்ல இது இப்படி பண்ணா தான் சரியா வரும்னு தெரிஞ்சு தான் சிவன் பண்றாரு அந்த ரகசிய மேட்ர. அதனால அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க இதில பயப்படாதீங்க எப்பவுமே. சரிங்களா? சில விஷயங்கள நல்லா ஊரறிஞ்ச சில கல்யாணத்த கிராண்டா பண்ண முடியாது. முதல் நாள் வந்து மருதாணி வச்சு, அதுக்கப்புறம் நலங்கு வச்சு, அதுக்கப்புறம் வந்து உனக்கு பண்ணா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நெறைய ஊரறிய ஒரு கிராண்டா ஒரு கல்யாணம் வந்து நான் தான் குடும்பத்தில இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதமா வந்து ஒரு நாள் நலங்கு, ஒரு நாள் வந்து இது அழைப்பு, ஒரு நாள் வந்து இது பண்றது அது மருதாணி ஃபங்ஷனு, ஒரு நாள் சங்கீத்து இப்படியெல்லாம் பண்ணி, எல்லாம் பண்ணா நெறைய பேருக்கு நடந்திருக்கும். உறவுகள்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல. அதே மாரி பண்ணா நல்லாயிருக்கும். அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆனா, இந்த சிவன், முருகர் கான்செப்ட் மாரி ஒண்ணு உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னா, நீங்க அத சிம்பிளா தான் பண்ண முடியும். வேற வழி இல்ல. அப்படி பண்ணா தான் அது நிலைக்கும். இல்லன்னா வேற வழி கிடையாது. அது அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா, அவ்ளோ கொடூரமான ஒரு ஆத்மாக்களையும், கொடூரமான அ தீய சக்திகளை கொண்ட உறவுகள் நம்மள சுத்தி இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. அது எப்படி நம்ம மட்டும் அந்த மாரி பண்றது? அப்படின்னு. அந்த நாரதர் போய் அத தான் கேட்பாரு. ஏன் சிவன் வந்து நார்மலா எல்லாரும் பண்ற மாரி அந்த குழந்தை பிறக்கிற விஷயத்த இப்படி பண்ணாருன்னு தான் போய் அ இவர்கிட்ட போய் கேட்குறது அவர் விஷ்ணு பகவான் கிட்ட. விஷ்ணு பகவான் சொல்றது ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு அப்படின்னு. மகாபாரதத்தில எத்தன ஸ்ட்ராட்டஜிய கண்ணன் பண்ணாரு உங்களுக்கு. இந்த மாரி விஷயங்க தான். ஊரே ஒண்ணு ஃபாலோ பண்ணணும். உலகமே ஒரு போர் விஷயத்துல எத்தனையோ விஷயங்கள் எல்லாரும் நார்மலா ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா, கிருஷ்ணர் மட்டும் இல்ல இது இப்படி தான் பண்ணி ஆவணும். இத அப்படி தான் பண்ணி ஆவணும்னு பண்ணுவாரு. அது எப்பவுமே எல்லாரும் ஃபாலோ பண்ணதா இருக்காது. அது ஸ்ட்ராட்டஜி. அது பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இந்த சிவன் என்ற விஷயத்துல ஏன்னா முருகருக்குரிய நாளா இருக்கிறதுனால, அந்த முருகர் தோன்றிய விஷயத்துல அந்த சிவனே கீப் அப் பண்ண விஷயம். அது சீக்ரெட்டுன்ற ஒரு விஷயத்த அது வந்து இதையும் நீங்க மனசுல வச்சுட்டு, அந்த ஓம் சரவண பவ, அந்த ஸ்டார் போட்டு 369 போடுறது, அதுக்கப்புறம் வந்து நீங்க மில்லட்ஸ்ல அதாவது ஏன்னா இதுதான் சிறுதானியத்த முதல்ல உலகத்திலேயே வந்து பயிர் செஞ்சது முருகர் தான் அப்படின்றதுனால, நீங்க ஏதாவது குதிரைவாலியோ, இதுவோ அது பண்ணி இல்ல கம்பங்களி கூட, கம்புனால் செய்த களிய கூட நீங்க அத வச்சு அவருக்கு வந்து படையலா வைக்கலாம். இல்லன்னா வெறும் சாம்பார் சாதம், பொரியல்கள் அந்த மாரி போட்டு வைக்கலாம். அதில வெங்காயம் போடலாமா? பூண்டு போடலாமா? அதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. அதெல்லாம் போடலாம். சாம்பார்னா வெங்காயம் போடுறோமேன்னா, வெறும் சாதம் பண்ணி அதில இது பண்ணலாம். நம்ப காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் பண்றோம் பார்த்தீங்களா? அத பண்ணிட்டு எப்படி நம்ம நார்மலா சாப்பிடுவோம் மதிய சாப்பாடு, அந்த மாரி வாழை இல போட்டு பண்ணிட்டு, கிருத்திகை அந்த மாரி பண்ணலாம் நீங்க. அந்த மாரி பண்ணிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுறது அப்படியே. அந்த மாரி இன்னும் குழந்தை பிறப்புக்கான இதில இருக்கிறவங்க அந்த மாரி ஒரு படையல் போட்டு அத அப்படியே சாப்பிடுறது. இது கூட நீங்க வெள்ளிக்கிழங்கு எப்பவுமே முருகருக்கான விஷயங்கள் பண்ணும்போது வள்ளிக்கிழங்கு கூட அவருக்கு வச்சு கும்பிடலாம். ஆ ஏன்னா அந்த வள்ளிக்கிழங்க பயிரிட்டதே அவர் தான். அவர் அந்த பயிர் பண்ண உடனே தான் வள்ளிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனது. அந்த மாரி அதுக்காக தான் அதுக்கு வள்ளிக்கிழங்குன்னே பேர் வந்தது. அந்த வள்ளிக்கிழங்குக்கு நியூசிலாந்தில குமரான்னு பேரு. அதே வள்ளிக்கிழங்குக்கு நியூசிலாந்தில குமரான் பேரு அந்த வள்ளிக்கிழங்கு பேரு. அதனால நீங்க இந்த இது வந்து சிறுதானியங்களையும் பொங்கல் மாரி பண்ணி வைக்கலாம். வரகரிசி பொங்கல் அந்த மாரி உப்புமா மாரி பண்ணி வைக்கலாம். இல்ல ஒரு சாதாரணமா சாம்பார் சோறு, பொரியல் அந்த மாரி பண்ணிட்டும் வைக்கலாம். வள்ளிக்கிழங்கு மட்டுமே தான் நான் வச்சு கும்பிட முடியும்னா, அதுவும் பண்ணலாம். இதுங்க எல்லாமே நீங்க அந்த முருகருக்கு நிவேதனமா முருங்கைக்கீரை இதெல்லாம் பண்ணலாம். இது எப்பவுமே கீரைன்னா சாமிக்கு வைக்கக்கூடாதுங்க. ஆனா முருகர பொறுத்தவரைக்கும் நீங்க அந்த முருங்கீரைய வைக்கலாம். ஏன்னா முருகன் கீரைன்னு தான் இருந்தது அதுக்கு பேரே முதல்ல. அது முருகன் தான் குழந்தை பிறப்புக்கான ஒரு இதுவா, ஒரு கீரையா அது அவரா இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான். அந்த முருகன் மரம் அது முருகன் மரம் தான் அது. அது முருங்கைக்கீரைன்னு மாறிட்டுருக்கு உங்களுக்கு. அதனால குழந்தை பிறக்கிற விஷயமா இருக்கட்டும், சமுதாயத்தில ஒரு மனதளவில இருக்கிற போட்டிகள், எந்த ஜென்மத்திலேயோ யாராரோ வச்ச சாபங்களுக்காக, நமக்கு இந்த ஜென்மத்தில வந்து அந்த சாபங்களை தீர்ப்பதற்காக மனித உறவுகளில் உறவுகளாக, அப்பாவா, அம்மாவா, கணவனா, நம்ம உடன் பிறந்தவர்களா ரூபத்தில கூட வந்து இருப்பாங்க.
அந்த மாரி விஷயங்கள எல்லாம் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஐயா வைகுண்டர் மாரி முருகர் வந்து வேற மாரி உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பொறக்கணும், அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பரா நடக்கும். அதனால நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.